ஐயா உங்க தலை என்ன ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டரான்னு கேட்டா தெரியாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டான்ஸரான்னு கேட்டா தெரியாது, இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் மல்டி டேலண்டடா பாட்டு போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சிங்கரா அப்படின்னு கேட்டா தெரியாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபைட்டரா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா எங்க தலை ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும் மொத்த குட்டமும் சிரிச்சிடும், ரிப்பீட் மூட்ல பார்த்து சிரிக்கும். ஸ்கிரீன்ல சும்மா நடந்து வந்தாலே போதும் கோட்டு சுட்டுனா அவருக்குன்னே அளவெடுத்து படைச்சா மாதிரி இருக்கும். எங்க ஊர்ல அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்ட பிள்ளைங்க தான் அதிகம். மத்த ஹீரோக்களுக்கு எல்லாம் படம் ஓடணும், 500 கோடி 600 கோடி கணக்கு காட்டணும், அப்பனாதான் மார்க்கெட் இருக்கும், இல்லனா ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா எங்க தலை அப்படி கிடையாது. படமே ஓடலனாலும் சரி ஒரு தனி படையே அவர் பின்னாடி இருக்கும். ஒன்ஸ் அ தலை ஃபேன் ஆல்வேஸ் அ தலை ஃபேன். ஒரு தடவை அஜித் குமாருக்கு ரசிகர் ஆயிட்டா கடைசி வரைக்கும் அவருக்கு மட்டும் தான் ஃபேனா இருப்போம். அதுக்காக வேற யாரையுமே பிடிக்காதான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி தான் வாழுவோம், மத்தவங்களையும் வாழ விடுவோம். இனி என்னத்த சொல்ல, நம்ம தலை ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு தூக்கம் வருமா? அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித் கடவுளே ஏகே இப்படிலாம் கூப்பிட்டு போய் இனிமே பத்மபூஷன்யா அம்பிடுதேன். அதுலயும் நாளா மதுரை இந்த ஒட்டுமொத்த பாண்டிய நாடே தலையோட கோட்டை. இந்நேரத்துக்கு மதுரைக்காரங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க.